எங்க ஒரு பொண்ணு டோர் லாக்க திருப்பினதுமே ஒரு ஹிடன் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி சீலிங்ல ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ரூம்ல இருந்த ஒருத்தன் எல்லா செட்டப்பும் ரியலா இருக்குன்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தன் கைய வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது லைட் இல்ல ஹீட்டிங் காயில்னு தெரியுது. அப்பதான் இங்க இருந்த இன்னொரு பொண்ணுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல படிச்சது ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி 5 பேரு ஒரு வீட்டுல மர்மமான முறையில தீ பிடிச்சி இறந்து போயிருப்பாங்க. சோ பயத்துல அவ சர்வீஸ் டோரை தட்டி பார்த்தா அது உள்ள இருந்து ஒரு ரொபாட்டிக் வாய்ஸ் தான் கேக்குது. அதே நேரத்துல ரூம்ல இருந்த இன்னொருத்தன் விண்டோவை உடைக்கலான்னு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை கையில் எடுத்தா அதை பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால கடுப்பானவன் அதை கீழே வீசிடுறான். பார்த்தா அதை கீழே போட்டதுமே இன்னொரு மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி சோத்துல இருக்க காயில்ஸும் எரிய ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் பயத்துல நடுங்கிட்டு இருக்கப்ப ஒரே ஒரு பொண்ணு மட்டும் காமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல இருந்து ஒரு கீ கிடைக்குது. அந்த கீ சர்வீஸ் விண்டோவை ஓபன் பண்ணுது. ஆனா அது உள்ள ஒரு டம்மியும் ஒரு டெலிபோனும் தான் இருக்கு. அப்ப அவங்க அதை வச்சு என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கப்ப சடனா அந்த போன் ரிங்க ஆரம்பிக்குது. உடனே அவங்கள ஒருத்தன் போனை எடுத்தா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல சொல்லிட்டு கால் கட் ஆயிருது. அதனால கடுப்பானவன் போனை வைக்க இன்னொரு மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆயிருது. அடுத்த நிமிஷமே விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒட்டுமொத்த செட்டப்பும் ஆக்டிவேட் ஆக அந்த இடமே கொதிக்க ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் உயிருக்கு பயந்து வெளியே போற வழியை தேட ஆரம்பிக்க ஒரு பொண்ணு ரொம்பவே பதட்டமாயிடுறா. அதை பார்த்துட்டு காமா இருந்த அந்த பொண்ணு அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க அப்ப சோத்துல இருக்க ஒரு சென்டென்ஸை நோட் பண்றா. அதுல சம்பந்தமே இல்லாம கோஸ்டர்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கன்னு எழுதியிருக்கு. உடனே அவ காஃபி டேபிள்ல இருக்க ஒரு கோஸ்டரை அழுத்தி பாக்குறா. பார்த்தா அதை அழுத்தினதுமே அங்க இருக்க ஏர் வென்ட்டோட கதவு கொஞ்சமா ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டேபிள்ல 6 கோஸ்டர்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அழுத்தினாதான் அந்த கதவு ஓபன் ஆகுது. சோ 5 பேரும் அதை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு ஒருத்தரை மட்டும் உள்பக்கமா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வெண்ட் வழியா போக ஆரம்பிச்சவன் ஒரு வழியா எக்ஸிட்ட கண்டுபிடிச்சிடறான். ஆனா அதை ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிருக்காங்க. உடனே இன்னொருத்த அவன் கோஸ்டரை ஒரு பொண்ணு அழுத்த சொல்லிட்டு ஸ்க்ரூ டிரைவரோட வெண்ட் உள்ள போறான். அதே நேரத்துல ஹீட் அதிகமாகி உள்ள இருக்கவங்க நிலைமை மோசமாயிட்டே போக கடைசி நேரத்துல முதல்ல போனவன் அந்த டோரை ஓபன் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா வெண்ட்டுல இருந்த 2 பேரோட சேர்த்து இன்னொரு பொண்ணு வெளியே போயிட மிச்சம் இருந்த 3 பேரும் எப்படி அந்த டோரை ஓபன்லயே வைக்கிறது முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காமா இருந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க 2 பேரையும் 5 கோஸ்டரை அழுத்த சொல்லிட்டு மிச்சம் இருக்க கோஸ்டர்ல ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறா. பார்த்தா அடுத்த நிமிஷமே டோர் ஓபன் ஆக அவ வேகமா உள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க 2 பேரும் அவள மாதிரியே கிளாஸ்ல தண்ணியை ஃபில் பண்ணி ஒவ்வொரு கோஸ்டரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆல்ரெடி ஒரு பொண்ணு அங்க இருக்க தண்ணியை குடிச்சதுனால கடைசி கிளாஸ்ல ஊத்துறதுக்கு தண்ணி இருக்காது. அப்ப என்ன பண்றது தெரியாம அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு மேல இருக்க காயில் எரிய ஆரம்பிக்குது. உடனே அவங்கள ஒருத்தனுக்கு அவன் பாக்கெட்ல வச்சிருந்த சரக்கு பாட்டில் ஞாபகம் வர வேகமா அதை கடைசி கப்புல ஊத்த ஆரம்பிக்கிறான். லக்கிலி அது போதுமான அளவு இருக்க காயில் கீழே வர போற கடைசி நேரத்துல டோர் ஓபன் ஆகி அவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க.